கடவுள் மனிதனை படைக்கலாம், மனிதன் கடவுளை படைக்கலாமான்னு கேள்வி. கடவுள் மனிதனை படைக்கிறதுக்கும் மனிதன் கடவுளை படைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்னன்னா, கடவுள் மனிதனை படைக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோட படைச்சு அந்த மனிதனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து தப்பு செய்வதற்கான சூழ்நிலையில அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அவனுக்கு அதுக்கு ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ கொடுத்து அந்த ஆத்மாவை திருத்துறான்னு வந்திருக்கு. அதுக்கு தான் அவன் படைக்கிறது. ஆனா மனுஷன் படைக்கிறான்னு சொல்றீங்களே, ஒரு விக்கிரகம் செய்யறவன், அவன் இந்த மாதிரி நோக்கம் இருக்கா? அந்த விக்கிரகத்துக்கு பிறவி கொடுத்து வாழ்வு கொடுத்து தாழ்வு கொடுத்து இன்ப துன்பம்லாம் கொடுக்குறானா? இவன் போய் அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு அவன் தனக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அது காலில் விழுந்து கும்பிடுறான், பிச்சை எடுக்கிறான். இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு இவன் ஒரு சாமியை செய்யறான். ஆனா கடவுள் மனிதனை படைக்கிறான்னா கடவுள் மனிதன் பிச்சை எடுக்கிறதுக்காக செய்யல. கடவுளுடைய படைப்பிலே உயர்ந்த நோக்கம் இருக்கிறது, அதுல நிறைய பின்னணி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்குது. கடவுளுடைய படைப்பு வேற, மனுஷன் படைப்பு வேறு. ரெண்டையும் கம்பேர் பண்றதே தப்பு.